குட் மார்னிங் ஆல். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி வரைக்கும் பார்த்துருந்தோம். ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர். ரைட்டாக நான் மைக்ரோ ப்ராசரை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்து டேட்டாவோட வித்தை வச்சு சில டைப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு 2 டைப் கொண்டு வந்திருக்காங்க. இதில் டேட்டாவோட வித்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. ரைட்டாகன்னு ஸோ டேட்டாவோட வித்தை வச்சு மைக்ரோ ப்ராசரை 4 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டாகண்ணே ஸோ வித் ஆஃப் த டேட்டா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ். ரைட்டாகண்ணே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ரைட்டாகண்ணே அடுத்தது ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் டிபெண்டிங் ஆன் த பேஸ்ட் ஆன் த டேட்டா வித். ஸோ டேட்டா வித் வச்சு எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னா அதாவது அட் அ டைமில் எத்தனை பிட்டை ப்ராசஸ் பண்ணணும் அதுதான் டேட்டா வித். ஸோ டேட்டா வித் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8-bit மைக்ரோ ப்ராசஸர், 16-bit மைக்ரோ ப்ராசஸர், 32-bit மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் 64-bit மைக்ரோ ப்ராசஸர். ஸோ 8-bit மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஸோ அட் அ டைமில் மைக்ரோ ப்ராசஸர் எத்தனை பிட்டை ப்ராசஸ் பண்ணோம் 8-bit. ரைட்டாகன்னா 8-bit 8-bit அட் அ டைம், 8 bits அட் அ டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 32-bit மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 32-bit அட் அ டைம். 64-bit மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 64-bit 64-bit அட் அ டைமில் வந்து உனக்கு ப்ராசஸ் பண்ணும். ரைட்டாகன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. எதை மைக்ரோ ப்ராசர். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இதை வச்சு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா RIC ரிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ரைட்டாகன்னு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் புக்கில் வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ரிஸ்க் ப்ராசஸருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா Pentium 4, Pentium 6, AMD K6 அண்டு K7 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ப்ராசஸர். தென் சிஸ்க் ப்ராசஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா Intel 386 and 486, Pentium 2, Pentium 3 அண்ட் Motorola 68000. ரைட்டாகண்ணா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். ரைட்டாகண்ணா ஸோ போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கேட்கலாம். பப்ளிக்கில் இந்த வருஷம் கூட கேட்டிருந்தாங்க. ரைட்டுக்கண்ணா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா வித்தை வச்சு நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து 4 டைப்பாக பிரிச்சிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8-bit மைக்ரோ ப்ராசஸரு, 16-bit மைக்ரோ ப்ராசஸர், 32-bit மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் 64-bit மைக்ரோ ப்ராசஸர். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் பிரிச்சிருந்தோம். 2 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்க். ரிஸ்க் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்க். ரிஸ்க் அப்படின்றது ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், சிஸ்க் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றோம். ரைட்டாகண்ணா ரைட் கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி டிவைசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெமரி டிவைசஸ். ஸோ மெமரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியூமன் பிரெயின் மாதிரியே தான். ஸோ என்னெல்லாம் அதுக்கு நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இங்கே நம்ம பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும் என்ன பண்ணி வைக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்குது. ரைட்டா ஸோ கம்ப்யூட்டர் மெமரி இஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த கம்ப்யூட்டர் வேர் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான். ரைட்டாகனா ஸோ கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நம்ம கொடுக்குற டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ரைட்டாகனா அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடர், அதாவது நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ரெண்டு ஆக்சஸ் மெத்தட் இருக்குது. ரைட்டாகனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ், இன்னொன்று வந்து ரேண்டம் ஆக்சஸ். ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ், இன்னொன்று வந்து ரேண்டம் ஆக்சஸ். ரைட்டாகண்ணா இப்போ சீக்வென்ஷியல் ஆக்சஸில் நம்ம இந்த மாதிரியான ஒரு டேப் பார்த்துருப்பீங்க ஆரம்ப காலத்தில், உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு டேப் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம டேப்பில் இந்த கேசட்டை வந்து நம்ம டேப்பில் போட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கேசட்டில் பார்த்தீங்கன்னா 6 சாங் இருக்கும். ஸோ 6 சாங்கும் இப்போ நீ 5வது சாங் நம்ம கேட்கணுன்னா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாங் கேட்கணும், செகண்ட் சாங் கேட்கணும், தேர்ட் சாங் கேட்கணும், ஃபோர்த் சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் 5th சாங் வர முடியும். டைரெக்டாக நம்மளால் 5th சாங் வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ் 1 by 1. ரைட்டாகன்னா 1 by 1 தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ஸோ அதே மாதிரி ரேண்டம் ஆக்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்ல அந்த சிடி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ். ரைட்டாகனா ஸோ இதெல்லாம் நம்ம வந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டாக ஸோ இப்போ 100 சாங் இருக்குன்னா 100 சாங்குமே நம்ம சிஸ்டமில் போட்டு ஓப்பன் பண்ணோம்னா 100 சாங்குமே ஓப்பன் ஆகும்.
அதில் உனக்கு எந்த சாங் வேணுமோ அது அந்த சாங் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி நம்ம கேட்டுக்க முடியும். ரைட்டாகண்ணா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ். ரைட்டாகண்ணா ஸோ சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அப்படின்றது 1 by 1 தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்றது நம்ம வந்து எந்த சாங் வேணாலும் எந்த டைம் வேணாலும் நம்ம மெமரி எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்க டேட்டா வேணாலும் நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும். ரைட்டாகண்ணா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் த மெமரி இஸ் ஆக்சஸ்டு in orderly manner. Right again, memory is accessed in orderly manner from starting to end. Right again, so starting வந்து கடைசி வரைக்கும் ஒன்றா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதே ரேண்டம் ஆக்சஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மெமரியில் இருக்க எந்த பைட்டை வேணாலும் நம்மளால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் பைட்ஸை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரைட் ஆகுனா சீக்வென்ஷியல் ஆக்சஸில் 1 2 3 4 அப்படின்றதுனா எனக்கு 4 வேணும்னா நான் நான் 1 ரீட் பண்ணியிருக்கணும், 2 ரீட் பண்ணி 3 ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் 4க்கு வர முடியும். இங்கே வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸில் இப்போ 1 2 3 4 அப்படின்றதுனா ஸோ என்னால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். எதை ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 ஆக்சஸ் பண்ணணும், அது 3க்கு முன்னாடி 2 ஆக்சஸ் பண்ணியிருக்கணும், 2க்கு முன்னாடி 1 ஆக்சஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாக நான் எதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், 4th வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டாகண்ணா ஸோ நம்ம வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் 2 ஆக்சஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட். சரியாகண்ணா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெமரி டிவைஸோட டிவைசஸோட கெப்பாசிட்டி, ஸ்பீடு, தென் அதோட காஸ்ட், இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா மெமரி டிவைசஸ் வந்து உனக்கு வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது ஹார்ட் டிஸ்க். ரைட்டாகண்ணா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு. இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட்டாகண்ணா அடுத்தது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டாகண்ணா அடுத்தது வந்து மெயின் மெமரி ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ காஸ்ட்டு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைஸும் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இந்த கேட்ச் மெமரி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடான மெமரி எதுனா இந்த கேட்ச் மெமரி தான். ரைட்டாகண்ணா ரொம்ப ஸ்பீடான மெமரி இந்த கேட்ச் மெமரி. ஸோ ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ காஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட்டாகண்ணா ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி, அடுத்தது காஸ்ட். ரைட்டாகண்ணா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போடுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. அடுத்தது நம்ம ரெண்டாவது போடுறது மெயின் மெமரிக்கு. மூணாவது நம்ம பார்க்க போகிறது கேட்ச் மெமரி. ரைட்டாகண்ணா ரைட். இப்போ ஹார்ட் டிஸ்கோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டாக கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட்டாகண்ணா அதே மெயின் மெமரிக்கு பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து நார்மல் சைஸ் தான் இருக்கும். ரைட்டாகண்ணா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்காது. காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் அது ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். பட் இதுக்கு போயிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஸ்பீடு. கேட்ச் மெமரிக்கு போயிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டாகண்ணா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெமரி எல்லாமே மீடியமாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப எல்லாமே கம்மியாக இருக்கும். பட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணோம். பட் மெயின் மெமரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 8 GB 16 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரேம் 8 GB 16 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம வந்து கேட்ச் மெமரி வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக நம்ம கேட்ச் மெமரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட்டாகண்ணா ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டோரேஜை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுறோம். மெயின் மெமரிங்கிறது ரேமு, கேட்ச் மெமரி வந்து எதுக்கு நடுவில் இருக்கும், அதோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்டாகண்ணா அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இந்த மெமரி எங்கே இருக்கும் அப்படின்னு ஸோ மெயின் மெமரின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்னென்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரைட்டாக இது கம்ப்யூட்டரில் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐசி மாதிரி, அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சிப் மாதிரியே இருக்கும். ரைட்டாக ஸோ
அடுத்தது பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆன் பண்ணதையும். ஸோ இந்த ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரேம் வந்து volatile மெமரி. ஸோ நம்ம அதில் வந்து எதை ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணுறப்ப அது வந்து எரேஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம், ரைட் ஆகுனா. ஸோ பவர் டெம்பரரி ஸ்டோரேஜ். ஸோ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறப்ப அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அழிஞ்சிடும். ஸோ ஆன் பண்ணுறப்ப மறுபடியும் என்ன ஆகிடும் அப்படின்னா எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குதோ அது எல்லாமே எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரேம்க்கு போய்டும். ரேம்க்கு போய் தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தாலும் எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா ரேம்க்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ரேமில் இருந்து தான் ப்ராசஸருக்கு போகும், ரைட் ஆகுனா. டைரெக்டாக செகண்டரி ஸ்டோரேஜில் ஹார்ட் டிஸ்க்லையோ அல்லது பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் டைரெக்டாக எடுத்துக்காது. ஸோ நம்ம என்ன கொடுத்தாலும் அது எங்கே போகும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா மெயின் மெமரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸர், அதாவது ரேம்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸருக்கு போகும், ரைட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல தான், அதாவது ரேமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிடும், ரைட்டாக. ஸோ இப்போ நான் பாட்டு கேட்குறேன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா, ரைட், அது எல்லாமே டெம்பரரியாக எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸருக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டாகண்ணே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட், நம்ம ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது 0 or 1, அதுதான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப ஸ்மாலஸ்ட் டேட்டா எது அப்படின்னா இந்த பிட்டு 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1ஆக இருக்கலாம், ரைட்டாகண்ணா. ஸோ இதை இந்த 8 பிட்ஸ் ஒன்றா சேர்ந்து அதுக்கு நம்ம பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேம் அப்படின்றது என்ன அப்படின்னா volatile மெமரி அப்படின்னா ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறப்ப எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாவில் ரேமில் இருக்க டேட்டாஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்ப எரேஸ் ஆகிடும், ரைட் ஆகுனா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸோ எரேஸ் ஆகிறதுனா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ நம்ம ரேமில் ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகாது, டெம்பரரியாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் stored in it is not permanent, right? So as soon as the power is turned off, whatever the data that resides in the RAM is lost, right? நம்ம பவரை வந்து ஆஃப் பண்ணுறப்ப ரேமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன டேட்டாஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் எரேஸ் ஆகிடும், ரைட் ஆகுன்னு. ஸோ ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். ரேமில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்மளால் ரீட் பண்ணி எடுக்கலாம், அதே மாதிரி ரேமில் நம்ம டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், ரைட் ஆகுன்னு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் ரேம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் ரேம், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேம். ஸோ டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷன் என்ன, டைனமிக் அண்டு ஸ்டாட்டிக்கோட என்னென்ன ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டாங்கண்ணா. ஸோ ஸ்டாட்டிக் பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் ரேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைனமிக் ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், இட்ஸ் பீயிங் அ காமன் டைப், needs to be refreshed frequently. Static needs to be refreshed less often, which make it faster, right ஆகுன்னு. ஸோ ஸ்டாட்டிக் ரேம் வந்து நம்ம அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணணுன்றதுக்கு தேவையில்லை, அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிக்கும், ரைட்டா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் ரேமை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டாட்டிக் ரேமோட காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரைட் ஆகுன்னு. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது. ரேம் அப்படின்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் main memory. There are 2 types of RAM. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா dynamic RAM and static RAM. So dynamic RAM we have to refresh frequently, but static RAM வந்து அந்த மாதிரி பண்ணணும் இல்லை, அதுவே என்ன ஆகிக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கும், ரைட்டா. ரெஃப்ரெஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பட் நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால டைனமிக் ரேமை கம்பேர் பண்ணுறப்ப இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், ரைட்டாக்கண்ணா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது ரீட் ஒன்லி மெமரி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மெமரி, ரைட்டாக்கண்ணா. ஸோ இதில் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாமே எப்போ ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரீட் ஒன்லி மெமரியை நம்ம உருவாக்குறோம்ல, அந்த டைமில் மேனுஃபேக்சர் பண்ணுற டைம்லேயே வந்து அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாது, ரைட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதையும் பார்த்திங்க அப்படின்னா 2 டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயாஸ்னு ஒரு டெஸ்ட் நடக்கும், பயாஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டாகண்ணா. இதில்
அந்த ஃபஸ்ட் லெசனில் பூட்டிங்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் பூட்டிங்கில் நம்ம பார்த்துருந்தோம். போஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நடத்தணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், ஸோ எப்படி நடக்கும் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோமில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ரைட் ஓகேண்ணா. ஸோ இந்த ரோமில் எப்போ ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமை மேனுஃபேக்சரிங் பண்ணுற டைம்லேயே வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்டாக. ஸோ இந்த ரோமில் இருக்க இன்ஃபர்மேஷனால் தான் கம்ப்யூட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பூட் ஆகுது. நம்ம பவர் பட்டனை கிளிக் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சிஸ்டம் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோம். ரைட்டாக. ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டா வந்து ரோமில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ரோம்ன்றது read only memory. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் cannot be modified or removed and can only be read. ரைட் ஆகுனா. ஸோ நம்ம அந்த டேட்டா ஒன்ஸ் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிட்டோம், நான் ரோமில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை மாற்றவோ டெலீட் பண்ணவோ முடியாது. நம்ம தேவைப்படுற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ரீட் மட்டும் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் வந்து என்ன பண்ண முடியாது, திருப்பி அதில் ரைட் பண்ணுவோம், அதில் இருக்க கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணவும் நம்மளால் முடியாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் பவர் ஆஃப் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் ஆகிடும்னு பார்த்தோம். பட் ரோமில் வந்து அந்த மாதிரி நடக்காது. ரைட்டாக்கான. ஸோ ரோமை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் வாலடைல் அப்படின்னு சொல்கிறோம். ரேமை வந்து வாலடைல்னு சொல்கிறோம், ரோமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் வாலடைல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக்கான. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரோமிலேருந்து இதுக்கான ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரோம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற டைம்லேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. பட் ப்ரோம் வந்து அப்படி கிடையாது. ப்ரோம் வந்து அப்படி கிடையாது. ப்ரோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும். ப்ரோம் வந்து எம்டியாக இருக்கும். அது நம்ம எப்போ வந்து எப்போ நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து நம்ம எந்த டைமில் நமக்கு ப்ரோமுக்கு வந்து எப்போ ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ரைட்டாக்குன்னு. அதாவது ரோமில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பயே என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து அதில் எழுதிடுவாங்க, ப்ரோக்ராம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க, அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. பட் ப்ரோமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியை தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ரைட்டாக்குன்னா. ஸோ எம்டியை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ப்ரோக்ராம் தேவைப்படுதோ, என்ன ப்ரோக்ராம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரோம் மாதிரியே தான் இதுவும். நம்ம ஒன்ஸ் அதில் ஏதோ டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கேனாட் பி சேஞ்ச்ட் ஆர் மாடிஃபைட் ஆர் எரேஸ்டு. ரைட். அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோம் மாதிரியே தான் இந்த ப்ரோமோ. ரைட்டாக்குன்னா. ஸோ இது ரேம் மாதிரி கிடையாது. ஸோ இதில் நம்ம ஏதாவது டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணாலும் இதில் இருக்கிறது வந்து என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோமும் பார்த்திங்க அப்படின்னா நான் வாலடைல் மெமரி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோம் பார்த்திங்கன்னா ப்ரோம் வந்து ரோம்லேருந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ரைட்டாக. ப்ரோம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ பிளாங்காக இருக்கும். பட் ரோம் வந்து ப்ரோக்ராம் வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயே வந்து ரோமில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. ப்ரோம் வந்து நம்ம எப்போ ப்ரோமில் வந்து ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் பர்னர் அப்படின்ற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரோம் சிப்பில் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரைட்டாக்குன்னா. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர், அதாவது ப்ரோமில் வந்து நம்ம ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸ்க்கு பேர் பேர்னிங் த ப்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டாக்குன்னா. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் அது. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம 2 ப்ரோம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ரீட் ஒன்லி ப்ரோக்ராமபிள் மெமரி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோம் மாதிரியே தான். பட் ரோமுக்கும் ப்ரோமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ப்ரோம் அப்படின்றது ஸோ ரோம் வந்து ரீட் ஒன்லி மெமரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப ப்ரோக்ராம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க, இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து எரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ வரப்போ எம்டியாக தான் வரும், நம்ம அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்ப என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஈப்ரோமில் இருக்க டேட்டா வந்து நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இது பேர் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட கண்டென்ட் எல்லாம் நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி நம்ம அழிப்போம் அப்படின்னா அல்ட்ரா வயலட்ஸ் ரேஸை யூஸ் பண்ணி நம்ம அடிச்சுப்போம். மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரோம் மாதிரியே தான். ரைட்டாக்குன்னா. ஸோ ஒன்ஸ் நம்ம அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டரோட பவரை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா என்னாகாது அப்படின்னா இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து எரேஸ் ஆகாது. இதுவும் நான் வாலடைல் மெமரி தான். பட் நமக்கு தேவைப்படுறப்ப நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஈப்ரோமில் இருக்க டேட்டாவை நம்மளால் எரேஸ் பண்ண முடியும்.
ஸோ ப்ரோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் ரைட் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க டேட்டாவை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எரேஸ் பண்ணவோ மாடிஃபை பண்ணவும் முடியாது. பட் EEPROM அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற டைமில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இதை வந்து எரேஸ் பண்ணிக்க EEPROMல இருக்க கண்டென்ட்டை நம்மளால் அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ண முடியும். இருக்குண்ணா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி EEPROM அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த EEPROM என்ன அப்படின்னா, ஸோ அந்த எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே ஒன்றே தான். ரைட்டாக்கண்ணா. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மற்ற எல்லா டைப் கம்பேர் பண்ணுறப்போ EEPROMோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ரோம்லேயே ரொம்ப ஸ்லோவஸ்ட் ரோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த EEPROM தான். நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் மெமரி. ஸோ இந்த கேட்ச் மெமரி வந்து ரொம்ப ஹை ஸ்பீடான மெமரி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும், சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ரைட்டாக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் மெமரி ரேம். ரைட்டாக்குன்னு. ஸோ நான் எது ப்ராசஸ்க்கு போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே வந்து தான் போகும்னு சொன்னோம், ரேம்க்கு வந்து தான் ப்ராசஸ்க்கு போகும் அப்படின்னு சொன்னோம். ரைட்டாக்குன்னு. ரேம்க்கு வந்து தான் ப்ராசஸ்க்கு போகும். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் ரேம்க்கு வந்துட்டு தான் ப்ராசஸ்க்கு போகும்னு சொன்னோம். ரைட். ஸோ இந்த நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் மெமரி. இதுக்கு நடுவில் ரேம்க்கும் ப்ராசஸருக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் மெமரி. ரைட். ஸோ இது எதுக்காக இந்த கேட்ச் மெமரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் நடக்குது. ஸோ டக்குன்னு இந்த கேட்ச் மெமரி என்ன பண்ணுவோம், ரேம் இந்த அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்ட இப்போ ரேமில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தூக்கி போய் டக்குன்னு இங்கே போகணும், ரொம்ப ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கும். அதே மாதிரி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் வரதை தூக்கிட்டு டக்குன்னு இங்கே போகணும். ரைட்டாக்குன்னு. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மெமரி இஸ் பிளேஸ்டு பிட்வீன் த மெயின் மெமரி அண்டு ப்ராசஸர், மெயின் மெமரி அண்டு CPU. So which is used to speed up the memory retrieval process, which is used to speed up the memory retrieval process. ரைட்டாகனா. ஸோ மெமரியிலிருந்து எடுக்கிறது மறுபடியும் கொண்டுட்டு போய் வைக்கிறது, இந்த ப்ராசஸர் வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்காக நம்ம இதை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேட்ச் மெமரி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால டியூ டு இட்ஸ் ஹையர் காஸ்ட் த CPU comes with a smaller size of cache memory when compared to the size of main memory. ஸோ இதோட காஸ்ட் அதிகன்றதுனால மெயின் மெமரியோட சைஸை விட எது கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இந்த கேட்ச் மெமரியோட சைஸாக இருக்கும். ரைட்டா. ஸோ இந்த கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைமும் ப்ராசஸ் வந்து ரேமுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப டேட்டா ப்ராசஸருக்கு வரதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்ம கேட்ச் மெமரி இருக்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரிட்ரீவல் வந்து நடத்திக்க முடியும். ரைட்டாக நீங்கள் பாருங்கள். ஸோ த ஐடியா ஆஃப் இன்ட்ரடியூசிங் கேட்சஸ் தட் this extremely fast memory would store the data that is frequently accessed and if possible the data is closer to it. ரொம்ப பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும் இந்த இதில் இருக்கிறதுனால கேட்ச் மெமரியில் இருக்கிறதுனால. ரைட்டாக்கண்ணா. ஸோ இது அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னா ஸோ வேகமாக என்ன பண்ணிக்கும், வேகமாக நம்மளால் வந்து ரீட் பண்ணவோ அல்லது ரைட் பண்ணவோ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டாக்கண்ணா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ CPU அப்புறம் கேட்சு, அதாவது இது ப்ராசஸர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரியிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ மெயின் மெமரியிலேருந்து நம்ம எங்கே தூக்கிட்டு வந்து போட்டுக்கிறோம், கேட்ச் மெமரியில் வச்சுக்கிறோம். ஸோ வேகமாக உனக்கு இங்கே கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி வேகமாக இங்கே வரும். ஸோ இதை தூக்கிட்டு வந்து உனக்கு சீக்கிரம் மெயின் மெமரியில் கொடுத்துரும். ஸோ கேட்ச் மெமரி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பிட்வீன் CPU அண்டு மெயின் மெமரி. ரைட்டாக்குண்ணா. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ நம்ம வந்து மெயின் மெமரியோட சைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கேட்ச் மெமரியோடது அதோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சாங்கு, படம், அந்த மாதிரி மூவிஸ், கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு போகிறோம். ஸோ இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸுன்றது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பென்ட்ரைவு, மெமரி கார்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா CD, DVD, கேசட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ரைட்டாக கம்ப்யூட்டரில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா மெயின் மெமரி ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் வாலடைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வாலடைல் அப்படின்றது நம்ம ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணுறப்போ அது என்ன ஆயிடும், எரேஸ் ஆகிடும். ரைட்டாகண்ணா. ஸோ நான் வந்து பெர்மனெண்ட்டாக நம்மளால் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு
நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸ் யூஸ் பண்ணுறோம். ரைட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் மெமரிக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி டிவைஸஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் வாலடைல். ஸோ இதில் ஏதாவது டேட்டா ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணுறப்ப அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. ஸோ அதனால தான் செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இன்னொரு பேர் பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ரைட்டாக ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டிஸ்க்கு. அதில் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டாக்குன்னு ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு நீடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இவ்வளோ பெருசு இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்த சைஸ் மொத்தமாக ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உனக்கு மெமரி பிளேட்ஸ் வந்து நடுவில் இருக்கும், மேக்னெட்டிக் டிஸ்க் நடுவில் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு ஸ்பிண்டில் இருக்கும். லாஸ்ட் இயர் இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை கம்மி பண்ணாங்க. ஸ்பிண்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஹெட் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஹெட்டு. இந்த ஹெட் வந்து என்னென்ன டேட்டாஸ் நம்ம இருக்குது அப்படின்றது இது. இந்த ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகிறப்ப இங்கே டிஸ்கெலாம் அப்படியே சுற்றுறப்ப இங்கே இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டேட்டா வந்து அந்த ரீட் பண்ணி கொடுக்கும். ரைட்டாக்கணும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் வரும். ஒன்று வந்து சிங்கிள் சைடடாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைடட் டிஸ்க்காக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க்ஸ். ரைட்டாக்கணும். ஸோ காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்றது சிடி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் மேட் ஃப்ரம் 1.2 mm திக் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியலால் வந்து உருவாக்கப்பட்டது. ரைட்டாக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தின் லேயர் ஆஃப் ஒன்றா அலுமினியமாக இருக்கலாம் அல்லது கோல்டு மெட்டீரியலை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிடியில் இருக்கிற ஒவ்வொரு டைனி இன்டென்டேஷனையும் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ஸ். ரைட்டாகண்ணா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும். ரைட், இந்த ஸ்பைரல் ட்ராக் மோல்டட் ஆன் த டாப் ஆஃப் அ பாலிகார்பனேட் லேயர். த ஏரியாஸ் பிட்வீன் த பிட்ஸ் இஸ் நோன் ஆஸ் லேண்ட்ஸ். ரைட்டாகண்ணா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சிடியில் பாருங்களேன், இந்த சிடியோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து நிறைய அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். ரைட்டாகண்ணா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இந்த ரெண்டு பிட்ஸுக்கு நடுவில் வர அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்டுன்னு சொல்கிறோம். ரைட்டாகண்ணா. என்னென்னு சொல்கிறோம், லேண்டு. ஒவ்வொரு குட்டி டைனி இன்டென்டேஷனையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு பிட்ஸுக்கு நடுவில் இருக்க ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாகண்ணா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிடி பிளேயரில் உனக்கு ஒரு மோட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அது நம்ம கேசட் அது மேலே வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோட்டர் சுற்றுறப்ப சிடி வந்து நம்ம அந்த கேசட் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கிற நம்ம டேட்டா வந்து அது சுற்றுறப்ப நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா சிடியோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா சிடி ரோமோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 MB. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே ப்ராசஸ் தான் டிவிடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேம் ப்ராசஸ் சிடி மாதிரியே தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 MB தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா 4.7 GB நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 700 MB அப்படின்றப்ப இங்கே 1 GBக்கு 1024 MB நமக்கு தெரியும். 1 GBக்கு எவ்வளோ, 1024 MB 1 GBக்கு. ரைட்டாகண்ணா. ஸோ அப்போ இதில் எத்தனை GB யூஸ் பண்ணிக்கலாம், 4.7 GB யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 times கிரேட்டர் தென் CD-ROM. ரைட்டாகண்ணா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்ல குவாலிட்டி மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் டிவியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மாதிரியே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடட்லேயும் வரும், 2 சைடட்லேயும் வரும், சிங்கிள் லேயர்லேயும் வரும், டபுள் லேயர்லேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எத்தனை நம்ம சிங்கிள் லேயரா சிங்கிள் சைடா அல்லது சிங்கிள் லேயர் டபுள் சைடா அப்படின்றது இந்த லேயர்ஸ் அண்டு இதை பொறுத்து அதோட சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ரைட்டாகண்ணா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் லேயர்டு சைட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கலரில் இருக்குன்னா கோல்டு கலராக இருக்கும். சிங்கிள் லேயர்டாக இருந்ததுன்னா சில்வர் கலரில் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அடுத்தது வந்து ஃப்ளாஷ் மெமரிக்குன்னு. ஸோ ஃப்ளாஷ் மெமரி அப்படின்றது நம்ம பென்ட்ரைவ் மெமரி கார்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வாலடைல். ஸோ நம்மளால் இது எதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் மெமரிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எலக்ட்ரிக்கலி எரேஸ்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா எரேசபுளாக இருக்கும். ரைட்டாகண்ணா. ஸோ ஒன்றா EEPROமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா EEPROமாக இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ளாஷ் மெமரிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பென்ட்ரைவ் மெமரி கார்ட்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரிஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாக PDAவில் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் ஆடியோ
பிளேயரில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாக ஸோ டிஜிட்டல் கேமராவில், மொபைல் ஃபோனில் ரைட்டாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளாஷ் மெமரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈஸியாக நம்மளால் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ரைட்டாக அந்த ரீட் பண்ணுற டைம், ஒரு டேட்டாவை நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, நம்ம அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாக அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டு கெப்பாசிட்டி 1 GB to 2 TB வரைக்கும் உனக்கு வந்து எக்ஸாம்பிள் சைஸஸ் வந்து வேரியேஷனில் உனக்கு ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸ் வந்து கிடைக்குது. ரைட்டுக்கண்ணே. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூரே டிஸ்க்கு. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர் மாதிரியே தான், டிவிடி அண்ட் சிடி கேசட் மாதிரியே தான். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட டிவிடியோட உனக்கு ரொம்ப ஹை சென்சிட்டிவாக இருக்கும். ரைட்டாகண்ணே. ஸோ ரொம்ப அதிகமான சைஸ் உள்ள ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸு, ரைட்டாக அதிகமான சைஸ் உள்ள ஹெச்டி மூவிஸ், ஹை டெஃபினேஷன் மூவிஸ் இதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ளூரே டிஸ்க்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் லேயர் ப்ளூரே டிஸ்கில் நம்மளால் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா 50 GB டேட்டா வந்து 50 GB ஆஃப் டேட்டா வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ரைட்டாகண்ணே. ஸோ இது வந்து டிவிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் லேசரை யூஸ் பண்ணும். டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ரெட் லேசரை வந்து யூஸ் பண்ணுது. ப்ளூரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ வயலட் லேசரை யூஸ் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பண்ணுது. ரைட்டாகண்ணே. ஸோ அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளூரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டாகண்ணே. டவுட் இருக்கா பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து ஸோ நம்ம போர்ட்ஸ், நம்ம இதில் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன பின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். ரைட்டாகண்ணே. ஸோ பார்த்திங்கன்னா மதர் போர்டுக்கு நம்ம நிறைய இன்புட் கொடுக்க வேண்டியது, இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்குது. மதர் போர்டிலேருந்து நமக்கு நிறைய அவுட்புட் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ரைட்டாகண்ணே. ஸோ இப்போ மதர் போர்டுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறதுனா பென்ட்ரைவ் அல்லது இன்புட் கொடுக்குறதுக்கு நம்ம கீபோர்டு அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறோம். ரைட்டாகண்ணே. ஸோ கீபோர்டு மவுஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த கீபோர்டுக்கு மவுஸுக்கு உண்டான போர்ட் வந்து நம்ம சிஸ்டம் பின்னாடி இருக்கும். ரைட்டாகண்ணே. ஸோ அதில் தான் வந்து இந்த கீபோர்டில் இருக்க அந்த பின்னையும் மவுஸில் இருக்க அந்த பின்னையும் கொண்டு போய் நம்ம இன்செர்ட் பண்ணி ப்ளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட். அந்த ப்ளக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த பின், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போர்ட் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டாகண்ணே. பின்னாடி சைடு இருக்கும். ஸோ இந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ், அதாவது மவுஸு, கீபோர்டு, பென்ட்ரைவ் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியல் போர்ட். ரைட்டாகண்ணே. இதுதான் பாருங்கள் சீரியல் போர்ட்டு இது கொடுக்கல. ஸோ சீரியல் போர்ட் வந்து அந்த பழைய காலத்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணாங்க. ரைட்டாகண்ணே. ஸோ சீரியல் அண்ட் பேரலல் போர்ட்டு இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்டர், இந்த மாதிரி பிரிண்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. டேட்டா இதெல்லாம் அப்போ கிடையாதுல்ல, நெட்வொர்க் இந்த மாதிரியான இது கிடையாது. அதுக்காக நம்ம சீரியல் போர்ட் யூஸ் பண்ணோம். நெட்வொர்க் கேபிள் வந்து நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம சீரியல் போர்ட்டு. ஸோ பேரலல் போர்ட்டுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் போர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு பெரிய போர்ட் இருக்கும். ரைட்டாக இதில் குட்டி குட்டியாக பின் இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே இதுலேயே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா யூஎஸ்பிலேயே கொண்டு வந்தாச்சு. ரைட்டாகண்ணே. ஸோ கேமரா, ஸ்கேனர், மொபைல் ஃபோனு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, பிரிண்டர்ஸு, ரைட்டாக கீபோர்டு, மவுஸ் எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஎஸ்பி போர்ட். இதுதான் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து USB 3.0. ரைட்டாகண்ணே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடான இருக்கும். ரைட்டாக. ஸோ USB 3.0 பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இது பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா 5 GB/s. ரைட்டா. ஸோ இந்த USB போர்ட்டில் USB 3.0 போர்ட்டில் வந்து நம்மளால் ஒரு செகண்டுக்கு 5 GB வரைக்கும் நம்மளால் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரைட்டாக. ஸோ USB 3.0க்கு அப்புறம் USB 3.1 அண்ட் 3.2 கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா VGA கனெக்டர். ஸோ VGA கனெக்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் VGA கனெக்டர். ஸோ இந்த VGA கனெக்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து CPUலேருந்து அவுட்புட்டை வந்து மானிட்டர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரைட்டாகண்ணே. ஸோ மானிட்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான ப்ளூ கலர் பின் இருக்கும். ஸோ இதில் வந்து இதுக்கு நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டாகண்ணே. ஸோ இந்த போர்ட் இருக்கிறதுனால இது வந்து வீடியோ கிராஃபிக்ஸ் அரே போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ கிராஃபிக்ஸ் அரே போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் சிஸ்டமில் இருக்க படம் பார்க்குறதுக்கு அல்லது சிஸ்டமில் இருக்க அவுட்புட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எது யூஸ் பண்ணுறோம், மானிட்டர் கொண்டு வரோமா. ஸோ அந்த மானிட்டருக்கு வரதுக்கு மெயின் காரணம் இந்த VGA போர்ட் தான். இந்த VGA போர்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம மானிட்டருக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ப்ளக்ஸ். ஸோ ஆடியோ ப்ளக்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆடியோ போர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆடியோ போர்ட் கொடுக்கல, ஆடியோ போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா PS2 போர்ட்டு. இது வந்து இந்த PS2 போர்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம PS2 போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ கலர் அண்ட் சாரி க்ரீன் கலர் அண்ட் வயலட் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா PS2 போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது SCSI போர்ட். SCSI போர்ட் அப்படின்றது இந்த நெட்வொர்க் போர்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா SCSI போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டாகண்ணா. அடுத்தது பார்த்திங்கன்னா HDMI போர்ட். ரைட்டாகண்ணா. அடுத்தது வந்து HDMI. இது எங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. LED டிவிலெலாம் இந்த HDMI போர்ட் இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஸோ டைரெக்டாக நம்ம வந்து வீடியோ அண்டு ஆடியோ அண்ட் வீடியோ வந்து டைரெக்டாக நம்ம வெளியிலேருந்து எந்த டிவைஸ்லேருந்து வேணாலும் நம்ம டிவிக்கு கொண்டுட்டு வரதுக்கு நம்ம இந்த HDMI போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாகண்ணா. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ கண்ட்ரோல் நமக்கு டோட்டலாக இதில் இருக்குது. ஸோ இதிலேருந்து எங்கெங்கே இந்த விஜிஓ போர்ட்டை வந்து எது கூடலாம் கம்பேட்டபுளாக ஒர்க் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மானிட்டர், LCD ப்ரொஜெக்டரு, டிஜிட்டல் டெலிவிஷன், அதாவது LED டிவி இதில் எல்லாத்துலேயுமே உனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ரைட்டாக. ஸோ அன்கம்ப்ரஸ்ட் வீடியோ கூட நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டிவியில் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க இந்த HDMI போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டாகண்ணே. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து லெசன் 3 வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம லெசன் 4 வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.